Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரியில் வரும் 23ஆம் தேதி வரை மதுபான கடைகளை மூட மாநில கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரத்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரத்குமார், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழகத்தில் நாளை மறுதினம் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியில் இன்று காலை 10 மணி முதல் மறுநாள் வாக்குப்பதிவு முடியும் வரை மதுபான கடைகள் மூட மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளார். அதாவது இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் தற்போது மூடப்பட்டு வருகிறது. தமிழகம், புதுச்சேரி, அசாம், கேரளா, மேற்கு வங்காளம் ஆகிய மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் கடந்த மாதம் 15ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரி, அசாம், கேரளா ஆகிய மாநிலங்களுக்கு கடந்த 9ஆம் தேதி வாக்குப்பதிவும் நடந்தது. அப்போது அருகே உள்ள தமிழக பகுதியில் உள்ள மதுபான கடைகளை மூட புதுச்சேரி மாவட்ட சார்பில் பரிந்துரைக்கப்பட்டது. இதனையில் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் 23ஆம் தேதி காலை முதல் நடைபெற உள்ளது. இதையொட்டி தமிழக புதுச்சேரி எல்லைப் பகுதியில் அதிக அளவில் மதுக்கடைகள் இருப்பதால் வாக்குப்பதிவு நாளன்று சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருக்க புதுச்சேரி, காரைக்காலில் உள்ள அனைத்து மதுபான கடைகளும் இன்று காலை 10 மணி முதல் மூடப்பட்டு வருகிறது. அதேபோல் வாக்குப்பதிவு நடைபெறும் அன்று இரவு வரை என 3 நாட்கள் மூட வேண்டும் என மாநில கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று காலை 8 மணிக்கு திறக்கப்பட்ட மதுபான கடைகள் சரியாக 10 மணிக்கு எல்லாம் மூடப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சரத்குமார்.